back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா மதுரை ஸ்பெஷல் மட்டன் கறி தோசை எப்படி செய்யலாம் அப்படின்றத இன்னைக்கு பார்க்க போறோம். அப்படியே ஹோட்டல் டேஸ்ட்ல வீட்லயே எப்படி prepare பண்ணலாம் அப்படின்றத இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அனிஷ்னா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இப்போ வாங்க மட்டன் கறி தோசை எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம மட்டன் கறி தோசை பண்ணுறதுக்கு கிரேவி பண்ணணும். அதுக்கு பெரிய வெங்காயம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பெரிய வெங்காயத்தை ரொம்பவே குட்டி குட்டியாக கட் பண்ணணும். இந்த கிரேவிக்கு அதுக்கு இன்றைக்கி நான் சாப்பர் எடுத்திருக்கேன். இந்த சாப்பரில் பெரிய வெங்காயத்தை 1 2 கட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா பொடிசாக கட் பண்ணி கொடுத்துரும். சூப்பராக கட் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் செகண்ட் பேஜ் போடும்போது நான் காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் இது கூடயே சேர்த்து சாப் பண்ணிக்கிறேன். நம்ம அப்படியே கட் பண்ணி சேர்த்தோம் அப்படின்னா குழந்தைகள் சாப்பிட்றதுனால வாயில் கடிபட்டுச்சு அப்படின்னா ரொம்ப அதிகமான காரம் இருக்கும். அதனால நான் இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். பாருங்கள், அதையும் சூப்பராக கட் பண்ணி கொடுத்துருச்சு. இது தனியாக இருக்கட்டும். இதுக்கப்புறம் ஒரு தக்காளியை நல்லா குட்டி குட்டியாக கையிலே நான் கட் பண்ணிக்கிறேன். நல்லா பொடிசாக கட் பண்ணிடுங்க. இது கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் இப்போ கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் சாப்பரில் போட்டு சாப் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயம் நம்ம சாப்பரில் போட்டிருக்கனால சீக்கிரமாகவே நமக்கு வெந்துடும். அதனால் ரொம்ப டைம் எடுக்காது. இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நிறையா இஞ்சி பூண்டோட பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கதை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நமக்கு தக்காளி நல்லா மசிஞ்சிருக்கணும். அதுக்காக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கப்புறம் 1/4 கிலோ மட்டனை வீட்டிலே நான் க்ளீன் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துக்கலாம். இதை கைமா மாதிரியே செய்வாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கடையில் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கைமா மாதிரியே செஞ்சு கொடுத்துருவாங்க. நான் இன்றைக்கி வீட்டிலே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். வேறு எந்த மசாலாவும் சேர்க்க தேவையில்லை. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கரம் மசாலா கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஆட் பண்ணல. எனக்கு இதே போதுமாக கரெக்டாக இருந்தது. இதுக்கப்புறம் கொஞ்சமாக இந்த மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு சேர்த்துட்டு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கங்க. மட்டன் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கனால சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால் எனக்கு 10 நிமிஷத்தில் கரெக்டாக வெந்துடுச்சு. இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அந்த தண்ணியெல்லாம் இஞ்சி சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். மட்டன் எனக்கு நல்லா சாஃப்டாகவே வெந்திருந்தது. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இது ஃபைனலாக தான் சேர்க்கணும், முன்னாடியே சேர்க்கக்கூடாது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஃபைனலாக கொஞ்சமாக மல்லியிலை தூவிட்டு நம்ம இறக்கி வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம ஊற்றப்ப ஊற்றணும். அதுக்கு முன்னாடி ஒரு பவுலில் 1 முட்டை எடுத்து உடச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஒரு தோசைக்கு 1 முட்டை ஊற்றி அந்த கணக்கில் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த முட்டை பேட்டர் ரெடி ஆனதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுட்டு தோசைக்கல் அடுப்பில் வச்சுருக்கேன். இது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தண்ணி தெளிச்சிட்டு தொடச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 கரண்டி மாவு எடுத்து நம்ம முந்தைய ஊற்றப்ப மாதிரி ஊற்றாமல் ஓரளவுக்கு நார்மலாக ஊற்றிக்கங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் ஊற்றிக்கங்க. ஊற்றினதுக்கப்புறம் இந்தளவுக்கு நல்லா பபிள்ஸ் வந்ததுக்கப்புறம் சுற்றி நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்க அந்த முட்டையை ஊற்றிக்கலாம். நம்ம பீட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த முட்டையை இதுக்கு மேலே ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மட்டனை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி செஞ்ச 1/4 கிலோ மட்டனுக்கு எங்களுக்கு 6 தோசை கிடச்சது. நீங்கள் கம்மியாக குவான்டிட்டி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 7லேருந்து 8 தோசை கூட கிடைக்கும். நாங்கள் 4 பேர் இருக்கிறதுனால நிறையா தான் நான் வச்சுருந்தேன். ஒரு தோசைக்கு நிறையா அளவு தான் கறி வச்சுருந்தேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் திருப்பி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த ப்ராசஸ் பண்ணுறது எல்லாமே சிம்லே தான் வச்சு பண்ணணும், இல்லாட்டி ரொம்பவே கருகிரும். இப்போ பாருங்கள், சூப்பரான மட்டன் கறி தோசை நமக்கு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜும் நான் ஊற்றி காமிக்கிறேன். நீங்கள் தோசை ஊற்றினதுக்கப்புறம் சின்ன சின்ன மிஸ்டேக் இல்லாமல் பர்ஃபெக்டாக எப்படி பண்ணலான்றதை சொல்கிறேன்.
நீங்கள் இந்த மாதிரி ஊற்றுனதுக்கப்புறம் வந்து தோசையில் வந்து இந்த மாதிரி பபிள்ஸ் வந்தால் மட்டும்தான் வந்து நீங்கள் எக்கு ஊற்றணும். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வந்து கீழே வந்து அந்த எக்கு வந்து ரிமூவ் ஆகி வெளியே வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 நிமிஷம் கழித்து வந்து நீங்கள் கறியை வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து அதில் வந்து உட்காந்துக்கிறோம். இல்லை அப்படின்னா எந்த மாதிரி மிஸ்டேக் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி கீழே வந்து அந்த கறி வந்து உதிர ஆரம்பிக்கும். நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுத்து பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான மட்டன் கறி தோசை கிடச்சிரும். இதுக்கு சைடிஷாக வந்து நீங்கள் தேங்காய் சட்னி செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.